MXB. ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னா கப்ஸ் அண்ட் பால்ஸ். ஸோ கப்ஸ் அண்ட் பால்ஸ் வந்து மோஸ்ட் யூனிக் அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட் யூனிக் ட்ரிக்ஸ் மேஜிக்லேயே பிகினராக இருக்க எல்லாருக்கும் இந்த கப்ஸ் அண்ட் பால்ஸ் தெரியும். ஸோ கப்ஸ் அண்ட் பால்ஸ் வந்து சைனா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். ஸோ சைனீஸ்லேருந்து தான் இது ஸ்டார்ட் பண்ணது கப்ஸ் அண்ட் பால்ஸ். யார் கண்டுபிடிச்சாலும் கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. பட் இதோட ட்ரிக் எனக்கு தெரியும், நான் அதை இன்றைக்கி ரிவீல் பண்ணுறேன். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு 3 பால்ஸ் தேவை. ஸோ 3 கப், அது வந்து ஹோல் இல்லாத கப், ஓகேவா? ஸோ 2 கப் நான் ஓரமாக வச்சிடுறேன். ஸோ இப்போ இந்த கப்பை நான் இங்கே க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். ஸோ ஒரு கப் இங்கே, இந்த கப்புக்கு மேலே ஒரு பால். இப்போ இன்னொரு கப் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கப்பில் ஓட்டை இல்லை, இந்த கப்லேயும் ஓட்டை கிடையாது. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் டேப் பண்ணிங்கன்னா ஸோ பால் இங்கே வந்துடும். வந்த பிறகு இதுவும் ஓட்டை கிடையாது. ஸோ மறுபடியும் நான் இந்த க்ரீனை க்ளோஸ் பண்ணுறேன். க்ரீனை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒரு பால் வைக்கிறேன். ஸோ 2 கப் வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு டேப். ஸோ பார்த்தீங்கன்னா 2 பால். ஸோ இப்போ இந்த 3வது பால். ஸோ அதே மாதிரி நான் இப்போ இந்த ரெட் கப் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ ரெட் கப்புக்கு மேலே க்ரீன் கப், அதாவது க்ரீன் கப்புக்கு மேலே பால், அதுக்கு மேலே ப்ளூ கப். ஸோ வச்சு டேப் பண்ணுன்னா உங்களுக்கான அந்த 3 பாலும் இப்போ கீழே வந்துடும். இப்போது இந்த 3 பால்ஸ் வந்த பிறகு ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட கப்பை எக்ஸாமின் பண்ண கொடுத்துடலாம். ஸோ 1 and 2 and 3, ஓகே. இந்த 3 பாலையும் நீங்கள், அதாவது 3 கப்பையும் நீங்கள் அவங்கக்கிட்டே கொடுத்துடலாம் எக்ஸாமின் பண்ண சொல்லி. ஸோ இப்போ சீக்ரெட் செக்ஷனுக்குள்ளே போகலாம். சீக்ரெட் செக்ஷன் அப்போ என்னென்னா இதோட ரிவீல். ஸோ சீக்ரெட் செக்ஷன் இதுக்கு வந்து 3 கப்பு கன்ஃபார்ம் தேவை, 3 பால்ஸ் தேவை. ஆனால் 3 பால்ஸ் மட்டும் பத்தாது. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு பால் தேவை. ஸோ இந்த பாலில் தான் ஒரு பெரிய மேஜிக்கே இருக்குது. ஸோ இதுதான் நம்மளை யோசிக்க வைக்கும் எப்படி பண்ணாங்கன்னு சொல்லி. ஸோ இது எப்படி நான் சொல்கிறேன். ஸோ சீக்ரெட் செக்ஷன் இதுதான். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி 3 கப்ஸ் கண்டிப்பாக தேவை. இது உங்களுக்கு முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. ஸோ இதோட ரேட் அரௌண்ட் 200 கிட்ட வரும் நினைக்கிறேன், 150 சம்திங் அந்த அளவில் தான் வரும். என் மேஜிக் ஷாப்பு கீழே இருக்குது, அதில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வேணால் அதை வாங்கிக்கோங்க. இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்க டம்ளர், ஸோ உங்களுக்கு கிளாஸியாக இருந்தால், ஸோ இது நான் வந்து ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு பண்ணி காட்டுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ நான் சும்மா பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கேன். இன்னொரு இது இருக்குது, அலுமினியமில் வச்சுருக்கேன். ஸோ அது கொஞ்சம் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து வீட்டில் இருக்க டம்ளர்ஸ், ஸோ எப்படி எல்லா வீட்லேயும் சில்வர் டம்ளர்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் 3 டம்ளர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பால்ஸ் கிடைக்கலன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி பேப்பர் ரோல்ஸோ, பேப்பரை ரோல் பண்ணியோ, இல்லாட்டினா நூலில் இந்த மாதிரி கட் பண்ணியோ, ஸோ எப்படின்னா ஸோ ட்வைன் நூல் எடுத்து இப்படி மடித்து, ஸோ நீங்கள் சென்டராக டைப் பண்ணி கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் ஒரு 4 செஞ்சு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டாலும் ஸோ இது நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதை எப்படி நான் சீக்ரெட் என்னன்னு சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எல்லா பால்லையும், ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து ஸ்பெக்டேட்டர்கிட்ட இந்த 3 டைம் கொடுத்து எக்ஸாமின் பண்ண சொல்லணும். எக்ஸாமின் பண்ணும்போது ஸோ ஹோல் இல்லைன்னு அவங்கள என்ஷோர் பண்ணி சொல்லணும். ஸோ என்ஷோர் பண்ணின பிறகு நீங்கள் கப்ஸை வாங்கி நீங்கள் இப்படி ஸ்டாக் பண்ணி வச்சுருங்க. ஸ்டாக் பண்ணிட்டு 3 பாலையும் ஃப்ரண்ட்டில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஃப்ரண்ட்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதுலேருந்து டாப்லேருந்து ஒரு கப் எடுங்க. ஸோ கப் எடுக்கும்போது தான் இதோட சீக்ரெட் இருக்குது. நீங்கள் இந்த டாப் கப்பை எடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட கையில் இந்த அதாவது சுண்டு விரலுக்கும் மோதிர விரலுக்கும் நடுவில் இந்த பாலை வச்சுட்டு நீங்கள் ஹோல்டு பண்ணிட்டீங்கன்னா, ஸோ நீங்கள் ஸ்பெக்டேட்டர் நீங்கள் நல்லா கை வச்சு கூட பேசும்போது இந்த இது தெரியாது. அப்புறம் நீங்கள் இங்கேருந்து இந்த கப்பை எடுக்கும்போது கப்போட பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைட் ஸ்பெக்டேட்டர்ஸை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா லைட்டாக ஸ்லைட் பண்ணிங்கன்னா ஸோ பால் உள்ளே போயிடும். பால் உள்ளே போயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து இதை ஃப்ரண்ட்டில் இப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இது வெளில வந்துடுச்சு. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பால் உள்ளே இருக்கும். ஸோ உள்ளே வந்த பிறகு நீங்கள் இன்னொரு பாலை தூக்கி இதுக்கு மேலே வைங்க. பால் வச்ச பிறகு இன்னொரு கப். ஸோ நான் க்ரீனை எடுத்து உள்ளே வச்சுட்டு ஜஸ்ட் டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணிங்கன்னா ஸோ கீழே வந்த மாதிரி ஒரு இது எஃபெக்ட் இருக்கும். ஸோ எஃபெக்ட் இப்போ நீங்கள் வந்து கப்ஸை உள்ளே என்ன இருக்குன்னு காட்டக்கூடாது. இந்த ப்ளூ கப்பை தூக்கி உரமாக வச்சுருங்க. இப்போ க்ரீன் தான் நம்மளோட டார்கெட், ஏன்னா க்ரீனுக்குள்ளே இன்னொரு பால் இருக்குது. ஸோ க்ரீனை உள்ளே வச்சுட்டு நீங்கள் இந்த பாலுக்கு மேலே இப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து இதுக்குள்ளே 2 பால் இருக்குது. ஸோ இப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ண பிறகு இந்த க்ரீனுக்கு மேலே இன்னொரு பால் வச்சுட்டு நான் இன்னொரு கலர் கப்பை எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் டேப் பண்ணனா உள்ளே 2 பால் இருக்கும். ஸோ
இந்த எஃபெக்ட். இது முடிஞ்சோன்னா க்ரீனை தூக்கி வெளில வச்சிடணும். க்ரீனை தூக்கி வச்சோன்னா இந்த ரெட்டுக்குள்ளே தான் நம்மளோட 3வது பால் இருக்குது. ஸோ இதை இங்கே வச்சுட்டு இதை நீங்கள் இப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க. உள்ளே க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ரெட்டுக்கு மேலே இந்த பால் வைக்க வேணாம். ஸோ ரெட்டுக்கு மேலே க்ரீன் கலர் வச்சுட்டு க்ரீனுக்கு மேலே இதை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ 2 லேயர் தாண்டி இப்போ உள்ளே போகுது அப்படின்னு சொல்லி எக்ஸாமின் பண்ணிவிட்டு ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் டேப் பண்ணிங்கன்னா ஸோ 3 பாலும் இங்கே வந்துடும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 இப்போ க்ரீனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ரெட்டுக்குள்ளே எம்டி, ஸோ க்ரீனுக்குள்ளே எம்டி, இப்போ ப்ளூக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பால் இருக்குது. இப்போ 4வது பால் ப்ளூக்குள்ளே இருக்குது. ஸோ இதை எப்படி கிளியர் பண்ணணும்னா நீங்கள் ஸ்பெக்டேட்டர்ஸ்ட்டை நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் முடிச்ச உடனே ஸ்பெக்டேட்டர் கேட்குற முதல் கேள்வி கப்பை கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கப்பை எடுத்து சிகப்பு கப்பை எடுத்து நீங்கள் அவங்கக்கிட்ட இப்படி ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ ஆக்ஷன் தான் இப்படி எடுத்து நீங்கள் தலைகீழ அப்படி கவுத்து ஸோ எதுவும் இல்லைங்கிற மாதிரி நீங்கள் வந்து இப்படி ப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த ப்ளூ வரும்போது டேரெக்டாக இப்படி கொண்டு வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் இப்படி இது பண்ணிங்கன்னா ஸோ மறுபடியும் ஸோ உள்ளேருந்து டேரெக்டாக இது இப்படி கைக்குள்ளே வந்துடும். கைக்குள்ளே வந்தோடனே நீங்கள் இதையும் போய் வச்சுருங்க. ஸோ இதை வந்து மறுபடியும் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஸோ ஸ்பெக்டேட்டர்ஸ் டேரெக்டாகவே எக்ஸாமின் பண்ணலாம். ஸோ கப்லேயும் ஹோல் கிடையாது, ஸோ பால்ஸ்லேயும் எந்த இது கிடையாது. ஸோ நீங்கள் இதை கேஷுவலாக உங்கள் பேக்கெட்லேயோ ஸோ இல்லை அடுத்த ட்ரிக்ஸ் ஸ்விட்ச் பண்ணும்போது நீங்கள் உங்கள் பேக்கெட்டில் இல்லை ஜாக்கெட்டில் எங்கே வேணால் நீங்கள் இந்த பாலை போட்டுடலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு தடவைக்கு 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இல்லைனா நீங்கள் ஃபார்வர்ட் போய் நீங்கள் பாருங்கள் பொசிஷன் எப்படின்னு. ஸோ பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். கப்ஸ் அண்ட் பால் மேஜிக் ட்ரிக் ரிவீல் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டின்ட்டு போய் அந்த பெல்லை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்புறம் கீழே இன்ஸ்டாகிராம் பேஜ் கொடுத்துருக்கேன், அங்கே நிறைய ரீல்ஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அந்தலேருந்து ஏதாவது உங்களுக்கு மேஜிக் வேணும்னா டேரெக்டாக எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். ஸோ மை ஷாப்னு கீழே ஒரு லிங்க் இருக்குது. ஸோ அங்கே வந்து மேஜிக் ஆக்சசரிஸ் ப்ளஸ் மேஜிக் டவுன்லோட்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் லோ காஸ்ட். ஸோ அதையும் செக் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ்.